இப்போது ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு முக்கியமான லைட் ஹவுஸில் ஒரு லைட் ஹவுஸ் உண்டு. மூதூரில் இருந்துச்சு. மூதூர்லேருந்து கிட்டத்தட்ட வரணும் ஒரு 15 கிலோமீட்டர் மாதிரி வரணும். 15 கிலோமீட்டர் ரிட்டர்ன் போகிறதுக்கு அதே வழியால் 15 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் மாதிரி. ஆனால் வார ரோடு நீங்கள் ஆஃப் ரோட்டில் வரணும் மனுஷனா அதுக்கேற்ற வெஹிக்கல் ஒன்று எடுத்துக்கணும் கட்டாயமாக வரணும். மென்ஷன்டா ரோடு இல்லை, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். அந்த ஆஃப் ரோடை தாண்டி வர்றது தான் இந்த லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ் இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு வந்தது. அந்த லைட் ஹவுஸோட இப்படி இந்த இடத்துல இப்படி உண்டு வச்சிருக்கு. லைட் ஹவுஸ் இருந்தால் தங்கத்துக்கு இடம் மாதிரி அப்படி உண்டு. இப்படி தான் லைட் ஹவுஸ் பாருங்கள். இந்த ஒரே ஒரு லைட் ஹவுஸை, இந்த ஒரே ஒரு கலங்கரை விளக்கம், இந்த ஒரே ஒரு லைட் ஹவுஸை பார்க்கறதுக்காக தான் இப்போ நாங்கள் வந்த ஒரு ரோடு உண்டு. ரோடு எந்தனா கண்ணால் கண்ணீர் போகிற அளவுக்கு அந்த ரோட்டில் வாரது கஷ்டம். அப்படியாப்பட்ட ஒரு ரோட்டில் தான் நாங்கள் இந்த லைட் ஹவுஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தது. ஒரு ஆர்மி கேம்ப் உண்டு, நேவி கேம்ப் ஒன்றில் தான் இந்த இது அப்படியே அவங்க கண்காணித்து வந்து கொண்டு இருந்துச்சு. மாடு ஆலா மாடு ஆலாகு ரோட்டில் வித்தியாசமாக அப்படி தராது போகிறோமா லைட் ஹவுஸ் சொல்லுங்கய்யா. வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டேன். வாகனத்தை பார்க் பண்ணி வாகனத்துக்கு நம்பரை எழுதி அதை நாங்கள் கொடுத்துருச்சு. அறிவித்த இவ்விடத்தை குப்பையை போடாமல் தூய்மையாக வைத்திருக்கவும் அதுதான் எல்லாம் எடுத்து எழுதி வச்சிருச்சு. இந்த இடத்துல நாங்கள் எங்களோட நம்பர் ஐடென்டி நம்பர் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு அப்படியே தான் போகணும். சரிதான் ரைட். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னடா ரைட். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னடா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு ஃபோட்டோ ஷூட் கண்டிஷனாக பக்காவான ஒரு இடம் உண்டு. நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருச்சு. நாங்களும் அந்த ஃபோட்டோஸுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு மெயினாகவே நாங்கள் வந்ததுன்னு சொல்லி செல்லத்துக்கு ஏலும் மெயினாக இந்த இடத்த பாருங்க. இப்படி ஒரு பீச்சா கொடியமானோட வாழ்ந்துச்சுன்னா வேறு லெவலில் ஒரு பீச் உண்டு. சரியா? அதோடு அங்கே போயிட்டு அங்கேருந்து நான் உங்களுக்கு வியூவை காட்டியேன். இப்படி இங்கேருந்து பார்த்துட்டு சொன்னடா இப்படி லைட் ஹவுஸ். சுற்றி முற்றி பார்த்துன்னு சொன்னாலும் மால் இல்லை, அடிச்சு போட்டாலும் மால் இல்லை, கொண்டு போட்டாலும் மால் இல்லை, கேட்கப்பாக்க ஆள் இல்லாத ஒரு இடம் ஒன்றில் காட்டுக்குள்ள. அதுவும் இப்படி ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேலே ஆஃப் ரோட்டில், அந்த ரோட்டில் மழை பெஞ்சா நினச்சிமாக்கி சத்தியமாக மழை பெஞ்சா வரையில எங்களோட வேனே புதஞ்சி வரும் ஒரு இடத்துலையும். அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டு சொன்னடா பார்க்கறதுக்கு எந்த இடம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலும் இப்படியே ஒரு போட் உண்டு அடிபட்டு கரை ஒதுங்கிருச்சு. அதே வியூவோட நாங்கள் அப்படி லைட் ஹவுஸ் எங்களை சன்செட் ஆகி நினச்சேன்னா இன்னும் வேறு லெவல் ஆகிருச்சு. நான் இது ஃபெமிலி ஆட்களோட வந்தேன் அப்படிங்கிறதால சன்செட் ஆகணும் இருச்செல்லாம். இப்போவே டைம் லேட் ஆகிட்டேன். இப்படி இந்த இடத்துல இருந்து மெதுவாக 2-3 ஃபோட்டோஸ் அடிச்சுட்டு அப்படிங்கிறது போகணும். வியூவை பாருங்கள் எப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இப்படியே பார்த்தா அப்படி போட் அந்த தரையில் அதோடு நாங்கள் அப்படியே லைட் ஹவுஸ் வேறு லெவல் வியூவா. சரியா? சொல்லி பாருங்க. உங்களுக்கு இப்படி போட் இதுக்கண்டே டூரிஸ்ட்டுக்கண்டே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு பிளேஸை செஞ்சு வச்சுருங்க. இப்படி வேறு லெவல். ஆனால் இதுக்கு வந்த இந்த இடத்த பார்க்கறதுக்காகவே நீ வந்த பாடு மார்னிங் வரணும். மார்னிங் சாப்பாடெல்லாம் செட் பண்ணி கொண்டு மார்னிங் வந்துச்சுன்னடா இதே இடத்துல சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு அப்படி போயிடும். இந்த இடத்துக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலி வந்துச்சுன்னடா ப்ரைவேட் பீச் மாதிரி இந்த ஏரியாலே நாங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டிய கூத்தாடிட்டு போயிடும். நல்ல விஷயமாக நல்ல முறையில் வேண்டிய கூத்தாடிட்டு எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு ஏலும். பீச்சையும் பாருவோம். பீச்சும் வேறு லெவலில் இருக்குது. அதோட இந்த வியூ பாயிண்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் இப்போ 2-3 ஃபோட்டோ ஷூட் அடிச்சுட்டு வீடியோவில் தொடர்ச்சியில் பார்ப்போம். நான் இந்த இடத்துல இருந்து இப்படி போக போகிறேன். இப்படி நீங்கள் வந்துச்சுன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வரணும்.
இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னடா மூதூர் வந்து மூதூரில் இருந்து நீங்கள் சம்பூர் லைட் ஹவுஸுக்கு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னால் அந்த அவங்களோட இந்த டேர்னிங் பாயிண்டில் இருந்து அந்த ரோந்த போர்டால் எப்படி போகணும்னு சொல்லணும். உங்களுக்கு அங்கே வார வழியில் ஆட்கள்கிட்ட கேட்டுக்கொண்டே வரையிலும் அதுக்குள்ளே 2-3 கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்து வாசிகள்கிட்ட கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இதுக்குள்ளேக்கு வரதுக்கு ஏழும் நீங்கள் மார்னிங் டைமில் வாங்க. மார்னிங் டைமில் வந்து சொன்னடா ஒரு 10 மணி 9:30-10 மணிக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து சொன்னடா இந்த இடத்துல ஆக்கி அவிச்சு திண்டுட்டு இந்த இடத்துல குப்பைகளை போடாமல் பாதுகாக்கணும். ஆக்கி அவிச்சு திண்டுட்டு இதே இடத்துல குளிச்சுட்டு நார்மலாக ஆலிகளுக்கு போகாமல் நார்மலாக கரையோரத்தில் இருந்து குளிச்சுட்டு அப்படி இந்த வியூ பாயிண்டில் சரியா இப்படி வியூ பாயிண்டில் இருந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து போகிறது கேளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருச்சு மனுஷனடா லைக் ஒன்று போட்டுருங்க. இது வரைக்கும் என்னோட ஷோமி தி வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா உடனே கீழே வச்சு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தி வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட், இதுதான் லைட் ஹவுஸ் தான். சரியா சரி. நீங்கள் இங்கே ஊர்? நாங்கள் மூதூர் தான். மூதூர். லைட் ஹவுஸ் எத்தனாவது தடவை இது? இது வந்து இதுதான் லைட் ஹவுஸ். எல்லாத்துக்கும் இதுதான் லைட் ஹவுஸ். முக்கியமான சம்பூரில் இருக்க லைட் ஹவுஸ். சம்பூர் இங்கே இங்கிரிஜாக்கெல்லாம் வாரதானே? ஓ 5 வாரம் 8 வாரம் வர மிஸ். ஹாய், நாங்கள் சமையலுக்கு வந்த படியோ. பாய். சமையல் வந்தால் நீங்கள் இங்கே பொடி மாறடம் வந்து வந்து இங்கே ஆக்கிய வச்சு அது சரி. அங்கே வடியல்ல சரி சரியா. ரைட் ஓகே பாய். சம்பூர் கடுமையான ஒரு ரிஸ்க் ஒன்று எடுத்து தான் நாங்கள் இங்கே வந்தது இந்த இடத்துக்கு. அப்படி நீங்கள் பொடியமாரோட வந்துருச்சுன்னடா பொடியமாரோட வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணிட்டு போணுச்சுன்னடா பக்காவான ஒரு பிளேஸ் தான் இது. அது மாதிரி ஃபேமிலியோட வரையிலும் ஃபேமிலியோட வந்து உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிலும் அதுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். வேறு லெவலில் இருச்சும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதுவரைக்கும் என்ன ஷோமி தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். கட்டாயமாக ஒரு விஷயம் நான் சொல்லி இந்த இடத்துல வெஹிக்கல் வாரது கஷ்டம். வெஹிக்கல் வார கஷ்டம். இப்போ நாங்கள் வேனில் வந்தேன்றதால வேன் தரையில் படியலை அப்படின்றதால எங்களுக்கு வரையிலும். நீங்கள் இது காரோனில் வாரணுச்சுன்னால் கொஞ்சம் கஷ்டம், ரிஸ்க் எடுத்து தான் வரணும். கீழே நிலத்தில் படவாகும் கடைசிக்கு வெஹிக்கல். நீங்கள் அப்படி வாரணுச்சுன்னா பெரிய வருஷம் ஒரு 4x4 லஹரி வேணும் லஹரி வேனில் வரையிலும் கேடிஹெச் சம்டைம் வரையிலும். ஆனால் ரோடு அனுச்சுன்னா ஆக மோசம். உங்களுக்கு ஆஃப் ரோட் ஃபீல்டில் உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு போயில் மனுஷன் வரையிலும். மோட்டர் பைக்கில் வாங்கிச்சுன்னா பக்காவாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து சமையலெல்லாம் சமைச்சு ஆக்கி திண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறதுக்கேலும். இதுவரைக்கும் மேலே ஷோமி தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சேனல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஷோமி தி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். அடுத்தடுத்த பதிவில் சந்திக்கான உங்கள்கிட்ட விட்டு பிடிச்சில்லை. நான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது இப்படி இந்த இடத்துல ஆர்மி கேம்பவுண்டு வந்துச்சு. இந்த ஆர்மி நேவி கேம்பவுண்டு இதுக்குள்ளால் தான் நாங்கள் இப்படி போகணும் அந்த ரோடுக்கு. அப்படி இங்கே இந்த இடத்துல டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறதுக்கு கேளும். சரி, இப்போ ஐடிஎன்டியை கொடுத்துட்டு அப்படியே தான் நாங்கள் வந்தது. வேணும் இதுவாக திறந்தா அப்படியே எங்களோட ரவிலாம் வந்தது. நாங்கள் ஒன் பண்ணோணுமா கேமரா பேக்கு கேமரா போட்டுட்டு இது இருந்துச்சு. நீங்கள் வந்துண்டா இப்படி இந்த இடத்துல இப்படி ஒரு இது அதோட உங்களுக்கு வாகனத்தை இப்படி பார்க் பண்ணி கொள்ளது கேளும். இப்படி பார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளால் ஃபோன் அடிச்சுன்னா உங்களுக்கு பயணத்தை முடிச்சுட்டு வரையிலும். டிக்கெட் அது இது ஒன்றுமே இல்லை, ஃப்ரீ தான் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இதுக்குள்ளே போயிடும். நாங்களும் ஃப்ரீயாக தான் போய்த்துட்டு வந்தது. கட்டாயமாக வாங்கிச்சுன்னா தண்ணி போத்தல் உங்களுக்கு தேவையான சின்னத்துக்கு தேவையான சாமான்கள் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும் வாங்க. ஏன்னா இங்கே கேட்க பார்க்கறதுக்கு ஆளே இல்லை. சேஃப்டி அனுச்சுன்னா சேஃப்டி தான். நீங்கள் வந்து இனி குடிபோதைகளில் சுற்றிடாமல் நீங்கள் நல்ல முறையில் வந்து இந்த இடத்துல இருந்துட்டு போணுச்சுன்னா சேஃப்டியான ஒரு பிளேஸ் தான். பாருங்க டயரெல்லாம் எப்படின்னு சொல்லி சரியா சேத்துலையெல்லாம் பொதஞ்சு தான் வந்தது. அவ்வளோக்கு ஆஃப் ரோடு ஃபுல்லாகவே இப்படி இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு விளங்கி அதே மாதிரி ஆஃப் ரோடு தான் அங்கே போகாட்டிலும்.